welcome back to Shoba Handcrafts. நாம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா டபுள் ரேக் basket வந்து அதோட பேஸ் எப்படி போடுறதுன்னு பார்க்க போறோம். சோ வந்து அதுக்கு நான் ரெண்டு கலர் எடுத்துர்க்கறேன். ஒன்னு பாத்தீங்கன்னா yellow with pink. இப்போ yellow கலர்ல வந்து நம்ம ஒரு 5 பீஸ் கட் பண்ண போறோம். ஒவ்வொரு பீஸும் பாத்தீங்கன்னா 1.25 அடி வந்து கட் பண்ணிக்கங்க. சோ நான் வந்து ஸ்டீல் ஸ்கேலே அளந்துக்கறேன். ஒரு அடி அளந்துட்டேன். இப்போ வந்து 3/4 அடி அளந்து காமிச்சறேன். So இது வந்து சின்ன பாஸ்கெட்னால 1.25 அடி எடுத்துக்கறேன். நீங்க பெருசா இருந்தா சைஸ் வந்து கொஞ்சம் பெரிய அளவு அளந்து பார்த்து எடுத்துக்கங்க. இது வந்து ஒரு மினி டபுள் ரேக் பாஸ்கெட். சோ அதனால சின்ன சைஸ் தான் வரும். சோ நான் வந்து அது போல ஒரு 5 பீஸ் கட் பண்ண போறேன். இப்போ கட் பண்ணிட்டு உங்களுக்கு வெச்சு காமிச்சறேன். இத பாருங்க ஒரு அடி. அதுக்கு அப்புறம் அந்த ஸ்கேல்ல 3/4 வரணும். 3/4 வந்ததுனா 1.25 அடி. சோ இப்போ வந்து நான் ஒரு 1.25 அடி வந்து அளவு எடுத்துர்க்கறேன். இப்போ வந்து நம்ம ஆரம்பிச்சிரலாம். மொத்தமா எத்தனை பீஸ் பாத்துக்கங்க. 1 2 3 4 5 மொத்தம் 5 பீஸ் எடுத்துர்க்கறேன். சோ பிங்க் வயர் வந்து நான் இப்போ ரன்னிங் வயரா எடுத்து யூஸ் பண்ண போறேன். சோ பிங்க் வந்து இப்போ ரன்னிங் வயர். நான் இப்போ என்ன பண்ணனும்னா ஃபர்ஸ்ட் ஒரு கட் பண்ண ஒரு பீஸ் வயர் எடுத்துக்கலாம். இது ரன்னிங் வயரா யூஸ் பண்ணிக்க போறேன். ஃபர்ஸ்ட் வந்து இப்போ கட் பண்ண ஒரு பீஸ் எடுத்துக்கங்க. கீழ ஈக்குவலா மடக்கிட்டு மேலே வந்து ஒரு லூப் மாதிரி பிடிச்சுக்கங்க. நெக்ஸ்ட் பிங்க் வயர் வந்து அந்த yellow வயருக்கு ஈக்குவலா மடக்கிட்டு இதே போல மடக்கி எடுத்துக்கங்க. இப்போ அந்த yellow லூப்க்குள்ள இந்த பிங்க் லூப் போட்டுட்டு நார்மல் நம்ம நாட் தான் போட போறோம். பாக்ஸ் நாட். சோ இது நிறைய வீடியோல நான் சொல்லி கொடுத்துட்டேன். சோ அதே மாதிரி தான் போட போறோம். சோ நார்மல் நாட் போட்டுட்டு கீழ இருக்கிற அந்த yellowவோட வயரும் பிங்க் வயரும் அளந்து பாத்துக்கங்க. சோ இதுதான் அளவு. கொஞ்சம் பெருசா இருந்தா நீங்க அந்த நாட் வந்து லூஸ் பண்ணிட்டு அட்ஜஸ்ட் பண்ணனும். அதே போல கீழ இருக்கிற yellowவும் மேல இருக்கிற yellowவும் அளந்து பாத்துக்கங்க. ஈக்குவலா வர அளவுக்கு நாட் லூஸ் பண்ணி இப்ப டைட் பண்ணிக்கங்க. சோ இப்போ ஒரு லைன் முடிச்சிட்டோம். ஒரு வயர் முடிச்சிட்டோம். இப்போ செகண்ட் வயர் எடுத்து வெச்சுக்கலாம். சோ இப்போ செகண்ட் கட் பண்ண வயர் எடுத்துக்கங்க. இதுவும் அதே போல கீழ ஈக்குவலா மடக்கிட்டு மேலே இது போல ஈக்குவலா மடிச்சு பிடிச்சுக்கங்க. இப்போ ரன்னிங் வயர்ல வந்து ஒரு லூப் போட்டுட்டு இந்த yellow வயர் வந்து மேலே போட்டு இந்த பிங்க் வயர் எடுத்து மேலே விடுங்க. இப்போ இந்த yellow வயர்ல அடி வயர் எடுத்து இந்த பிங்க் லூப்க்குள்ள விட்டுட்டு நீங்க நாலு பக்கமும் டைட்டா இழுத்தீங்கன்னா பாக்ஸ் நாட் வந்துரும். சோ இப்படி தான் நம்ம வந்து இப்போ 5 வயரையும் வந்து வைக்க போறோம். வெச்சிட்டு இந்த இப்போ பண்ற அந்த பிங்க் வயர் தான் வந்து சென்டர் வயர். சோ நம்ம வந்து நாட் போட்டுறணும். சோ நீங்க வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த பேஸ் எப்படி போறதுன்னு புரியும். சோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க. உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாத்தீங்கன்னா அந்த மினி பாஸ்கெட் எப்படி செய்யறதுன்னு தெரியும். இது வந்து ஸ்கொயர் இது. சோ ஸ்கொயர் பாஸ்கெட். சோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் இந்த கார்னர் டர்ன் பண்றது அதுக்கு அப்புறம் ரன்னிங் வயர் வச்சு finish பண்றது செகண்ட் பார்ட் நான் போட்டுடுவேன். அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல நிறைய பிளாஸ்டிக் வயர்ல கிராஃப்ட் இருக்கு. சோ எல்லாமே போய் பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வெச்சுக்கங்க. உங்க फ्रेंड्स எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. Thank you. Bye.